வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீ நான் காதல் தான். அபியும் ராகவும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து காதலை வந்து ரொம்ப நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற முரளியால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ராகவ் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து இந்த மாதிரி நானும் அபியும் வந்து ஹனிமூன் போயிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ராகவ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அனுவும் வந்து செம்ம சந்தோஷமாயிடுவாங்க. நம்ம அஞ்சலி அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல விஷயம் ராகவ், கூட்டிகிட்டு போயிட்டு வா, இப்போவாவது உங்கள் 2 பேரை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல விஷயம் ராகவ், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அபி வந்து சரி நான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா, என்னாச்சு சின்ன வண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம எதுக்கு ஹனிமூன் அப்படின்னு, இதில் என்ன இருக்குது, நம்ம தான் கல்யாணம் ஆனதுலேருந்து போகவே இல்லைல்ல, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அபி அபி அப்படியே கண்ணோட கண் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே வந்து அபியை செவுத்துட்டு தள்ளிட்டு போகிறாங்க. முத்தம் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. உடனே அபி வந்து சரி உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ராகவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக தான் ராகவ் வந்து கிளம்பிட்டு இருப்பார். கிளம்பிட்டு வந்து ராகவ் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ளே எந்த ஊருக்கு போகலான்னு மட்டும் யோசிச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிக்கிட்ட சொல்கிறாங்க. அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு எதுவும் நெருடலாகவே இருக்கும். அது என்னென்னு வந்து அவங்களுக்கும் தெரியல. சரி ராகவ் கிட்ட கிளம்புற நேரத்தில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி அபி வந்து சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. ராகவும் வந்து பத்திரமா இரு அபி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அனுவும் அபியும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முரளி வந்து அந்த அஞ்சலிக்காவை தள்ளி விட்ட ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம அனு பார்த்துருவாங்க. அபி அது இது முரளி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனு அது வந்து அந்த அக்காவை தள்ளி விட்டான்னு அவன் தான் அனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அனு சொல்கிறாங்க, நீ ஃபோட்டோட அபி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அனு வந்து அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.